மகாபலிபுரம் வந்துட்டோம். ஆனா டெம்பிளுக்கு போறதுக்கு வழி தெரியல. அதனால கொஞ்சம் 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். மேப் போட்டு தான் போயிட்டு இருக்கோம். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? அப்படியேடா போகணும்ல. அப்ப நம்ம தான் மாத்தி வந்துட்டோமா? ஐயோ பெரிய மனுஷன் தான் இங்க பாரியா. சிரிக்கிறானி. அது நோ ஃப்ரீ என்ட்ரி இஸ் பர்மிட்டட். எவ்வளவு இருக்கும் டிக்கெட்டு? 50 ரூபாய்க்கு மேல இருந்தா 20 ரூபா இருந்தா போவோம். 20 ரூபாய்க்கு மேல போதும். வந்தா இதுல ஸ்கேன் பண்ணணும். 3 பேருக்கு 105 ரூபா டிஸ்கவுண்ட். ஒரு ஆளுக்கு 40 ரூபா. டிக்கெட் எடுத்தாச்சு. அப்படியே 105 ரூபா, 15 ரூபா டிஸ்கவுண்டா? கூகுள் பேலுங்க. இது ஆன்லைன்ல போனதெல்லாம் வந்துருக்கு. ஆஃப்லைன்ல பண்ணினா 120 ரூபா. பென்லைன்ல பண்ணியிருந்தா இன்னும் கம்மி. ஆன்லைன்ல போனதால 105. பென்லைன்ல பண்ணியிருந்தா இன்னும் கம்மியா வந்து. இது ஜோக்கு. அட்டக்கூடாது, சிரிக்கணும். கட். சைட் மேப்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சைட் மேப்லாம் சத்தியமா தெரில. சூரிய கூட ஒரு பக்கத்தில் ஏற்றுக்கலாம். ஆனால் என் தலைவன்ட்ட கேமரா கொடுத்துட்டோம். அது போட்டோவா வீடியோவான்னு தெரியல. இதுவே வீடியோ அதுவே தெரியல என் தலைவனுக்கு. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு மூச்சு காத்தோட சிறுசாதான் இருக்கும். ஆமா. அது ஒரே இடத்துல உயிர் இல்லாம இருக்கு, ஒரே இடத்துல உயிரோட இருக்கு. அவ்வளவுதான், வித்தியாசமே கிடையாது. என்ன கேக்குறான்? ஐயோ உயிரை வாங்காம விட மாட்டாங்க. என்ன கேக்குறான்? போட்டோ இந்த நீ தூக்குனில கொக்கி போட்டு அது மாதிரி இவரு தூக்கணுமா அந்த கொக்கிய? ஏன்னா அது நீங்க 2 பேரும் ஏன் உள்ள கவர் ஆகுறீங்க? நாங்க கவர் ஆகும். இது அந்த வேலை நேரம் டேரக்ட் போட்டு போனா இது ஏதாவது இதை பத்தி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்போம். கோயில் வந்து இது வந்துட்டு உள்ள போயிருக்கா அப்புறம் தெரியுது. கொஞ்சம் தான் மேல தெரியுது. ஏதாவது சொல்லுங்க. நோண்டி எடுத்துக்கலாம். அப்ப இது நோண்ட மாட்டாங்களோ? தெரிஞ்சிருச்சு மணி இது ஏன் வச்சிருக்காங்கன்னு. ஆக்சுவலா அங்க ஒரு வாட்டர் இருக்கு தெரியுமா? இந்த சின்ன பசங்க எல்லாம் அந்த குகை மாரி இருக்கும்ல, கேவ்ல வந்துட்டு உள்ள பூந்து இப்படி வெளில வருவாங்க தெரியுமா? அதுக்காக தான் வச்சிருக்காங்க. சின்ன பசங்க எல்லாம் வந்தா அப்புறம் அது ஏன் வச்சிருக்காங்கன்னா, நான் விஜயகுமார் பீம்லாம் அந்த கண்ணாமூச்சி விளாண்டோம் மண்டபத்துக்கு மேல, அதுக்கு வந்துட்டு அதை வச்சிருக்காங்க. கண்ணாமூச்சி விளாடுறது. ஆமா, பீம் போய் மண்டே பறந்து போன அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க பாறையா இருக்கு. எனக்கு வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா? உன வீட்டுக்கு போகணும். எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வீட்டுல என்ன இருக்கு? கடுப்பா இருக்குடா. சரி, இந்த ஹிஸ்டரி இதோட ஹிஸ்டரி எனக்குலாம் ஒண்ணும் தெரியாது. என்னதான் தெரியும்? எனக்கு என்னதான் தெரியும் சொல்றேன். எவனாவது கலாய் போட்டா கலாய் வாங்க தெரியும், கலாய்க்கு தெரியும். அதெல்லாம் நின்று வாங்க. ஆக்சுவலா என் கூட ஒரு பெரியவர் வந்தாரு. என்ன புண்ணியம் போய் உட்காந்துட்டார் அந்த ஆளு. நான் மட்டும் அப்படி சுத்திட்டு இருக்கேன். ஆக்சுவலா இதோட ஹிஸ்டரிலாம் எனக்கு தெரியாது. ஆனா மகாபலிபுரம் என்ன கட்டிடக்கலை தானே, அதுக்கு மட்டும் கட்டிடக்கலை என்னடா சிற்பக்கலைடா, சிற்பக்கலைக்கு மட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பார்த்தா உண்மையா நல்லா தான் இருக்கு. எல்லாமே எல்லாம் அப்ப கட்டினது போல. 2000 வருஷம் முன்னாடியா எவ்வளோ வருஷம் முன்னாடி அப்ப கட்டினது. சூப்பரா இருக்குங்க. வேறு மேலே அந்த இது எப்படி வச்சிருப்பான்னு தெரியல. ஆக்சுவலாக எங்கள் ஊரில் ஒன்று இருக்குது, கங்கையாண்ட சோழபுரம்னு சொல்லிட்டு. தஞ்சாவூர் இந்த சோழதேச பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்துட்டு அந்த என்னடா மேலே இருக்க தூணா கோபுரத்தை சுற்றி அந்த கல், அதை வந்துட்டு யானையிலே எடுத்துகிட்டு போய் வச்சாங்க அப்படின்றது. எப்படி அதை எடுத்துகிட்டு போய் வச்சாங்கன்னு இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. அதேமாரி ஆனால் இது சின்னதாக தான் இருக்குல்ல, நம்ம ஊரை கம்பேர் பண்ணிக்கல, அது கம்மியாக தான் இருக்குது. ஆனால் உண்மையாக நல்லா தான் இருக்குது. ஆனால் 40 ரூபா கொடுத்துட்டு இங்கே வரத்துக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, டூரிஸ்ட்டு அவங்களாம் இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்தா ஒரு புது பிளேஸ். இப்போ நான்லாம் கேரளாவில் போயிட்டு ஏதாவது பார்த்தேன்னா 50 ரூபா
100 கொடுத்துட்டு போய் பார்த்தனா கூட அது ஓகே தான் ஒர்த்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் வெளிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் அதர் கண்ட்ரீஸ்லேருந்துலாம் பீப்புள்ஸ் வந்தாங்கன்னா ஓகே தான். சும்மா வந்தோன்னா ஒரு கோயில் அந்த கட்டிட கலையெல்லாம் பார்த்துட்டு அந்த பீச்சுக்கு போயிடலாம், அவ்வளோதான். அந்தளவுக்கு இன்னும் இல்லை பெருசாக. ஓகே தான், 40 ரூபாய்க்கு ஓகே தான். அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறேன்னு கேட்காதீங்க. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. Gabbar, you cried. It's over. அது வேற டிபார்ட்மெண்ட். ஓமா இது ஃபர்ஸ்ட் போஸு, செகண்ட் போஸு, நெக்ஸ்ட் திரும்ப பேக்ல ஆக்சுவல் ரியாலிட்டி சொல்லுவான். காலைல படுத்து கிடந்தேன் சரியா, பாண்டிச்சேரி போகலான்னு நினைச்சேன், நான் போகல, படுத்துட்டேன். காலைல யாருப்பா மகாபலிபுரம் போகலாம்னா யார் சொன்னா? என்ன யார் சொன்னா? சொன்னது நீ. அங்கேருந்து கிளம்பக்குள்ளே போவானான்னு சொல்றாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு? நல்லா இல்லைன்னு சொல்ல வந்து சேர்க்க அப்படி இவனை சொல்றியா என்ன சொல்றியா? நீ அந்த ஆகா 11 பேருக்கு கூட வந்ததுன்னா எங்க சதறி பாய் தெரியுமா? அந்த மூலையில சதறி படுத்து கிடந்துருப்பாங்க, மட்டையாயி குடிச்சிட்டு படுத்து கிடந்துருப்பாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. காத்து பறந்து எல்லாம் மேல கீழே இந்த ஆள் தான் காலைல 11 சாயங்காலம் வந்திருக்கோம், ஈவினிங் டைம் போல, வெயில்லாம் இருந்திருக்காது. 11 மணிக்கு 11:45 கிளம்பி வர சொன்னாங்க. வந்து மொட்டை வெயில நல்லா இல்லன்ட்டு ரிவ்யூ கொடுத்துட்டாரு. நல்லா இல்ல பெருசா நிறைய பேர் வரல, அதனால என்டர்டைன்மெண்ட் பண்ணல. 11 பேரா? கன்னியாகுமரி போன எப்படி இருந்துச்சு? கிழிச்சுதாங்கலாம். அங்கிள் 10 கோட்டை அடிச்சு படுத்து வந்தாரு, அது கீச்சு அவங்க செட் ஆகாதா? போனா அவங்க செட் பைத்தியம். நானு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா பீமும் கட்டையும் வந்து நான் என்ன வச்சுக்கேன், கலாச்சே இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிருப்பாரு. அவனே கலாச்சிப்போம். என்ன பண்றது, டைம் பாஸ் ஆகும். ஐயோ மண்டல முட்டிக்காத பின்னாடி. ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி என் ஹெல்மெட் யாருமே எடுத்துட்டு போறேன். ஏன்னா ஹெல்மெட்டே இல்ல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். எவ்வளவு